இந்த அனிமேவோட எபிசோடு 1 நீங்க பார்த்திருந்தா, இந்த டைம் ஸ்டாம்ப்லேருந்து கன்டின்யூ பண்ணுங்க. இல்ல எபிசோட நான் பார்க்கல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாராளமா நீங்க தொடர்ந்தே பார்க்கலாம். பிரச்சனையே இல்ல. நம்ம ஹீரோ ஒரு கேமரு, அடிக்ட் மாரி பயங்கரமா கேம் விளையாடுவான். ஒரு நாள் அந்த மாரி விளையாடும்போது திடீர்னு கரண்ட் லைட்டா அங்க ஷாக் அடிக்க, அதனால தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஹீரோ வேற ஒரு உலகத்துக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி வரான். அந்த உலகத்துல கல்டிவேஷனு மேஜிக்கு இதான். அட என்ன ப்ரோ கல்டிவேஷனா அப்படின்னு நீங்க அந்த அளவுக்கு ஷாக் ஆக வேணாம். ஏன்னா கல்டிவேஷன்ல எதோ வரும். ஜஸ்ட் நான் சொல்ற மாதிரி இந்த ஸ்டோரி கேட்ட ஃப்ளோல நம்ம போலாம். தன்னால உங்களுக்கும் கதை நல்லாவே புரியும். அந்த உலகத்துக்கு வந்தோடனே ஒரு வித்தியாசமான ஜீனியம் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு பவரை வந்து கொடுக்கும். நம்ம ஹீரோ கிட்ட கல்டிவேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஆனா இதுவே பிளாக் ஸ்மித்திங்க ஆர்ட் நம்ம ஹீரோ உருவாக்குற ஒரு விஷயமும் காட் லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு பவர் நம்ம ஹீரோக்கு சீட் ஸ்கில் அங்க கிடைக்குது. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த ஜீனிக்கு ஆளு ரீபே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது பணத்தை ஆளு பே பண்ணணும். வரும்போது வெறும் ஒரு டவுசரோட ஆளு வந்திருப்பான். அதனால கையில எதுவுமே இருக்காது கொடுக்குற மாதிரி. லோன் கட்டி இந்த மாதிரி பவர்ஸை நம்ம ஹீரோ வாங்கிக்கிறான். அந்த மாதிரி பவர்ஸை வச்சு இந்த கல்டிவேஷன் மேஜிக் இந்த மாதிரி உலகத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான் அப்படின்னு தான் கதை வந்து போகும். கதை உண்மையிலேயே சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ மறக்காம லைக்கை தட்டி விட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்துல ஒரு அற்புதமான கல்டிவேஷன் உலகத்தை நம்மளுக்கு காட்டுறாங்க. அது ஒரு காட்சி இருக்கே, அது அவ்வளோ அருமையா இருக்கு. என்னடா இது ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதுதான் அமைதியை கேடுக்கிற மாதிரி ஒரு 2 பேருக்கிட்ட பயங்கரமா சண்டை நடக்குது. அதுல ஒல்லியா இருக்க அந்த பர்சனு பயங்கரமா பவரை வச்சு தாக்குறான். குண்டா இருக்கிற அந்த மீசியம் சும்மா இல்ல வச்சு வாங்குறாரு. இதே மாதிரி ஆளு டிராகனை வச்செல்லாம் அங்க தாக்குவான். ஆனா அந்த டிராகனே அப்படியே சின்ன பின்னமாவுது. அந்த இடம் முழுக்க அந்த மீசையோட பவரும் அப்படியே பரவும். இந்த டைம்ல தான் வானத்துல இருந்து நம்ம ஹீரோவும் பொத்துன்னு வந்து விழுவான். ஆளுக்கு சுத்தமா ஐடியால எப்படி இவங்க வந்தான், இது என்ன உலகம்னு. முன்னாடி இருக்க காட்சியை பார்த்து ஆளு வியந்து போறான். ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது ஒரு கேமோட சீனா இல்ல வேற ஒரு உலகமா நம்ம ஆளுக்கு அங்க புரியல. அங்க இந்த டைம்ல சைட்ல அந்த ஆளுங்க வேற சண்டை போடுவாங்கல்ல, அந்த சண்டையில நம்ம ஹீரோ இருக்கிற இந்த இடம் அதுவும் அப்படியே பாதியா போவும். நம்ம ஜஸ்ட் மிஸ் அங்க தப்பிக்கிறான். அங்க இந்த டைம்ல தான் ஹீரோவோட ஜாய்ஸ்டிக் அவங்க வந்து விழும். இப்பதான் ஆளுக்கு ரியலைஸே ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு 90 ஹவர்ஸுக்கு அங்க கேம் விளையாடி இருப்பான். ரொம்ப ஆர்வமா கேம் விளையாடும் போது லைட்டா கரண்ட் அங்க லீக் ஆயிருக்கும். அதனால பாடியில பயங்கரமா ஷாக் வச்சிருக்கும். அப்புறம் என்ன ஆச்சுன்னா தெரியல. அடுத்த செகண்டே நம்மால இந்த உலகத்துல இருக்கான். ஆமா ஃபர்ஸ்ட் இது என்ன உலகம், திடீர்னு ஒரு வாய்ஸும் மேல இருந்து கேட்கும். நீங்க வந்திருக்க இந்த உலகம் இதுதான் ரொம்ப அழகான கல்டிவேஷனுக்கான உலகம். இந்த உலகத்துக்கு வந்தனால உங்களுக்கு பவர்ஸும் வேணும் இல்லையா. ஸோ உங்களுக்கு சீட் சிஸ்டமா இந்த இடத்துல நான் தான் உங்களுக்கு பவரை கொடுக்க போறேன். அதுக்கு ரீபே பண்ற விதமா நீங்க என்ன கொடுக்க போறீங்க? கேஷா, கார்டா, பாண்டா, ஸ்டாக்கா, கோல்டா இல்ல பிட்காயின் இருந்தாலும் ஓகே தான். யோ என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்கிட்ட இந்த ஜெட்டியை தாண்டி எதுவுமே இல்ல? அச்சோ இந்த மாதிரி ஒரு பூவரான சோலுக்கிட்டே நான் வந்து மாட்டணும். ஆட இருங்க தம்பி, நீங்க அதுக்கு நான் அப்படியே போக வேணாம். நீங்க லோனா கொஞ்சம் கொஞ்சமா கூட இதை கட்டலாம். உங்களுக்கு பவரா பிளாக் ஸ்மித்திங்கான ஸ்கில் கிடைக்கும். அதாவது நம்ம ஹீரோ உருவாக்குற ஒரு பொருளும் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நம்ம ஹீரோவை வெளில யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பவர் பெயிண்டிங்க வரைஞ்சாலே போதும். அதனால கல்டிவேஷன்ல ஒரு உச்சத்தை அடையலாம். இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் அங்க இருக்குமா? ஆப்வியஸா நம்ம ஹீரோ ஒத்துக்க அவர் மூலமா அந்த பவர்ஸ் எல்லாமே அப்படியே நம்ம ஹீரோக்குள்ள இன்னரேட் ஆகுது. அங்க முடியோட கலரும் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு அந்த பவரும் வந்து சேர்த்து நம்ம ஹீரோக்குன்னு இருக்கிறதுக்குன்னு ஒரு இடமும் அங்க வரும். அந்த இடத்துல இதெல்லாம் யூஸ் ஆளு ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். ஏன்னா பயங்கரமான பவர்ஸ் இருக்கிறதுக்குன்னு ஒரு இடம், இந்த மாதிரி விஷயத்த யாரு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி கல்டிவேஷன்ல என்னால ஒரு பெரிய உச்சத்தையும் அடைய முடியும் இதை வச்சு. ஆனா அப்புறமா தான் அந்த ஜீனியஸ் சொல்லணும், தம்பி இருங்க, கல்டிவேஷன்ல ஒரு பெரிய உச்சத்தை அடையணும்னா அதுக்குன்னு உனக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் ரூட் அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அங்க வித்தியாசமா ஒரு டிவைஸும் அப்படியே பறந்து வரும். அதுல ஆளு கிளிக் பண்ணோன்னே 0 அப்படின்னு காட்டும். இதை பாக்குற நம்ம ஆளு ஷாக் ஆகுறான். உடனே அங்க திரும்ப கொடுக்க, ஆனா அப்பயும் அது மாற மாதிரியே இல்ல. அப்புறம் தான் ஆளுக்கு ரியலைஸே ஆகுது அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் ரூட் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அதனால ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா இந்த உலகத்துல கல்டிவேஷன் தான் எல்லாமே. ஸ்பிரிச்சுவல் ரூட்டே இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த உலகத்துல ஆளால பெருசா எதுவுமே அங்க பண்ண முடியாது. இந்த டைம்ல அந்த ஜீனியும், தம்பி உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குப்பா தம்பி, நல்லா இரு என்ன. அதே மாதிரி மறக்காம லோனை பே பண்ற இப்படின்னு அது போயிடும். நம்ம ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. இது என்ன கொடுமையா இருக்கு, நான் கல்டிவேஷன் உலகத்துல கல்டிவேஷனே இல்லாம மாட்டிக்கினேனா. இதுக்கப்புறம் எனக்குள்ள ஏதாச்சும் கல்டிவேஷனுக்கான டேலண்ட் இருக்கான்னு சொல்லி நிறைய இடத்துக்கு நான் போனேன். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அந்த இடத்துல எனக்குள்ள கல்டிவேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லையா. இதனால என்ன பண்ணணும்னு ஆளுக்கு தெரியல. 5 வருஷத்தை இப்படி ஆளு ஓட்டுறான். அதுக்கப்புறமா மார்ஷியல் ஆர்ட்ஸுக்குன்னு ஒரு சின்ன சென்டரையும் ஆளு ஓபன் பண்ணிருக்கான். இந்த மாதிரி ஒரு ஆர்டினரியான வாழ்க்கையும் நல்லா தான் இருக்கு.
என்னோட வாழ்க்கையில நான் பெருசா என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி டிராயிங்கு ஃபோர்ஜிங்கு இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணுவேன். ஆனா இந்த விஷயங்களுக்கு காட் லெவல்ல பவர் இருக்குன்னு ஆளுக்கு தெரியாது. நம்ம ஹீரோவோட பேரு ஃபேங்கு. அவனுக்குன்னு ஒரு டிசைப்பிளும் இருக்காங்க. டிசைப்பிளோட பேரு குன்னு. அங்க டிசைப்பிளும் வந்துட்டு மாஸ்டர் மாஸ்டர் நம்மளுக்கு சாப்பாடு கூட இல்ல, எல்லா ரைஸும் காலி, நம்ம என்ன பண்றது இன்னைக்கு? ஐயோ இவ வேற சோறை கேக்குறாளே, அப்படியே பேசி மழுப்பி விடலாம். குன்னு, இந்த மாதிரி உனக்கு ஸ்ட்ராங்கா மாறணும்ல, நாளைக்கு ஒரு தரமான மூவா நான் உனக்கு சொல்லி தரேன் என்ன? அவ்வளவுதான். இதை கேட்டோன்னே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். இதுக்கப்புறம் வழக்க போல நம்ம ஃபேங்கும் அவனோட வேலையை ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவோட வேலையே என்னன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்கை ஆளு எழுதியிருப்பான், அதை விற்கணும். அதுக்காக விற்கவும் ஆரம்பிக்கிறான். ஆனா விற்கிறான்னு சொல்றதை விட தூங்குறான் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல இப்படி ஆளு கொரட்டை விட்டு தூங்கும் போது ஒரு 2 பொண்ணுங்க அங்க வருவாங்க. அந்த சின்ன பொண்ணும் அந்த புக்ஸை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவுறான். அக்கா அக்கா, இந்த மாதிரி புக்ஸை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இதை நம்ம வாங்கலாமா? லீ, இந்த மாதிரி விஷயத்துக்கு டைம் மிஸ் பண்ணாம நம்ம செட்டுக்கு சீக்கிரமா போகலாம். ஏன்னா இதெல்லாம் தெரியும்ல, இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் ஒன்னுத்துக்கும் உதவாது. அங்க இதெல்லாம் நம்ம ஹீரோக்கும் கேக்குமா? நம்மாலே எங்க விட போறான்? அங்க கிட்ட வந்துட்டு சின்ன ஃபேரி, என்னால உன்னை பார்க்கும் போதே சொல்ல முடியுது, உனக்குள்ள பயங்கர அபாரமான டேலண்ட் எல்லாம் இருக்கு. உன்னோட போனோட ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் செம்மையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு ப்ரோட்டேஜின்னு நினைக்கிறமா. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு 10,000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிறப்பாளே. என்னது, உண்மையாவா? ஆமா ஆமா, நம்ம 2 பேரும் மீட் பண்ணதே ஒரு டெஸ்டினி தெரியுமா? இதெல்லாம் கேட்கும் போது அந்த அக்காக்காரிக்கு பயங்கரமா கடுப்பாகுது. நான் இவன் சொல்ற ஒரு விஷயமோ பொய்ன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி என்கிட்ட ஏகப்பட்ட புக்ஸ் எல்லாம் இருக்கு, இது எல்லாத்தையுமே நல்ல பெரிய டிஸ்கவுண்ட்ல உனக்கு தர முடியும். அப்படியா, நான் எல்லாத்தையுமே வாங்கணும். லீ, என்ன பண்ணிருக்க? நீ ஒரு கல்டிவேட்டர், உனக்கு எதுக்காக இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கான புத்தகம் வேணும்? அங்க இதை கேட்கிற நம்ம ஹீரோவும், அட அந்த பெரிய லேடிக்கு ஒண்ணுமே தெரியல. ஏமா உனக்கு தெரியும்ல, வெறுமா கல்டிவேட் பண்ணி உண்டு எல்லாராலையும் ஸ்ட்ராங் ஆக முடியாது. மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதுவும் ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணும். வாய முறையா, உனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க கிட்ட பொய்ய சொல்லி இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அப்படின்னு விற்கிற ஆள் தானே நீங்க. தேவையில்லாம நான் பொய் சொல்ல இருக்கேன் அப்படியெல்லாம் சொல்ல வேணாம். என்ன, உங்க சின்ன பொண்ணுக்கு ஒரு கட்டத்துல பயங்கரமா கடுப்பாயிடும். எனக்கு அந்த புத்தகம் வேணும் 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 இப்படின்னு அவ டிரான்ஸ்ஃபார்ம் அவ ஒரு பாடி பில்டர் மாதிரி பெருசா மாறுவா. ஆமா, நான் சொன்ன மாதிரியே இவ ப்ரோட்டேஜி தானோ. அந்த பொண்ணு பெருசா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு ஒரே ஒரு சில்வர் காயினை கொடுத்துட்டு அப்படியே அதுங்க போக ஆரம்பிக்குது. ஓய், நீங்க பண்ணது சரியில்லை, என்னோட புக்கு 10 சில்வரு, அங்க இருக்கிறது ஒரே ஒரு சில்வரா, அதுவும் அப்படியே உருண்டு போவும். ஐயோ, என்கிட்ட பணமோ இல்ல, இதான் ஒரு நம்பிக்கை, போத. இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த 2 பொண்ணுங்களை நோக்கி வரும். அந்த பெரிய பொண்ணும் போகும்போது கொஞ்சம் சோகமா இருக்கா. ரீசெண்டா நான் மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன், ஆனா பெரிய அளவுல என்னால ஹெல்ப் அங்க இருக்க முடியல. நானும் பல வருஷமா கல்டிவேட் பண்றேன், ஆனா இப்போ வரைக்கும் அந்த மார்ஷல் பீக் அதுலதான் ஸ்டக் ஆயிருக்கேன். நான் என்னதான் நல்லா கல்டிவேட் பண்ணாலும் என்னால ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கிரியேட் பண்ணி என்னோட ஓனான மார்ஷல் ஸ்பிரிட்டை எனக்குன்னு அங்கே கிரியேட் பண்ண முடியல. எனக்கும் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆகுது, இதுக்கு முன்னாடியே அந்த பர்சன் சொன்ன விஷயமும் உண்மை அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஃபேங் அங்கே சொல்லியிருப்பான் கல்டிவேஷன் அப்படின்னு அதில் ஓடி ஓடாம நம்ம மற்ற விஷயத்துலையும் ஃபோக்கஸை பண்ணாதான் நம்மளால பெரிய அளவில் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். இந்த கல்டிவேஷனை பெரிய அளவில் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நானும் என்னோட ஆக்சுவலான கோலையே மறந்துட்டேன். ஏன்னா என்னோட ஆக்சுவலான இன்டென்ஷனே இந்த டாவ் அதுதான். அக்கா, இந்த புக்கை பாருங்க, இந்த புக்கு உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு, இதை நீங்க படிச்சே ஆகணும். ஆனா உண்மையை சொன்னா அந்த புக்கு மேல நம்ம லேனுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல. ஆனா ஃபேங் நிறைய விஷயத்த அங்க சொல்லிருப்பான், அதனால இன்னமும் இன்ட்ரெஸ்ட் வருமா. அதனால அந்த புக்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு அவ செக் பண்றான். அந்த புக்ல ஏகப்பட்ட டிராயிங்ஸ் இருக்கும். அதுலேருந்து டாவுக்கான எனர்ஜி அது வரும். அதை பார்க்குற நம்ம லேண்ட் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸோட ஒரு பியூரான எனர்ஜி தான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பியூரான எனர்ஜியை அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் அவ ட்ரை பண்ணிருந்தா அத்தனை காலமா. ஆனா அந்த விஷயத்த இந்த புக்கு மூலமா ஒரு சில செகண்ட்ல அவ அச்சீவ் பண்ணி அந்த லெவலையும் அவ ரீச் பண்றா. இதுக்கப்புறம் சீன் அப்படியே கிங் ஷாங் அப்படின்னு ஒரு செக்டை நோக்கி வரும். அங்க எல்லாருமே ட்ரைனிங் பண்ண இருக்காங்க. இந்த கிங் ஷாங் செட்டு இதுதான் லேன் இருக்கிற அந்த இடம். இந்த இடத்துல தான் அவ சொன்ன அந்த மாஸ்டரும் இருக்கிறாரு. நான் எப்படியாச்சும் பிரேக் த்ரூ பண்ணணும், ஏன்னா நான் சீக்கிரமா மார்ஷல் கிங் அந்த லெவலுக்கு அட்வான்ஸ் ஆகலனா கண்டிப்பா இதனால என்னோட கிங்ஸ் அண்ட் செட்டே மொத்தமா அழிஞ்சு போயிடும். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய டீமன் உல்ஃப் கிட்ட இவங்க கேங் அங்க சண்டை போட்டிருக்கும். மத்தவங்களும் பயங்கரமா டேமேஜ் ஆக்கியிருப்பாங்க. அதுக்கு அந்த அளவுக்குலாம் ஹெல்த் இருக்காது. இந்த டைம்ல லீடரும் ஒரே ஒரு தாக்குதலை பண்ண இதனால அதுவும் மொத்தமா அழிஞ்சு போகுது. அது அழிஞ்சு போனோடனே அதுகிட்ட 7th லெவல்ல இருக்க ஒரு பீஸ்ட் கோர் அது அங்க கிடைக்கும். அங்க திடீர்னு ஒரு பர்சனும் அப்பியர் ஆகுறான். இவன் ஜுவாங் சூ அப்படின்னு ஒரு செக்ட்ல இருந்து வந்த ஒரு லீடர் தான். இவனோட பேரு நீங்க. ஆளு இந்த 7th லெவல்ல இருக்க இந்த பீஸ்ட் கோர் இதுக்கு மேலேயும் எனக்கு தான் சொந்தம். நியாங் ஜூ, நீ பண்ற விஷயம் சரியில்லை. ரொம்ப நாளா எங்க ஆளுங்க இங்க சண்டை போறாங்க.
அங்க நீங்க அட்டாக் பண்ணாலும் நீங்க மேல எதுவுமே ஆகல. ஆமா, என்ன திரும்பவும் அதே ஓல்டு ட்ரிக்கா? அட, நீ இப்ப பயன்படுத்தின அந்த டெக்னிக் அது வந்து ப்ரோஃபவுண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அதுதானே? அப்பனா நீ வந்து மார்ஷல் கிங் ரிலியத்துக்கு வந்துட்டியா என்ன அதுக்குள்ள? அங்க இப்பதான் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு அங்க தெரியுது. ஆளும் அவங்க சொல்றான், கரெக்டா 7 நாளுக்கு அப்புறமா உங்க செக்டுக்கும் எங்க செக்டுக்கும் ஒரு பெரிய வார் நடக்கும். அந்த வார்ல இந்த கிங்ஸங் செட்டை நான் மொத்தமா எரேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வரும். ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. நான் என்ன பண்றது? அவன் ஆல்ரெடி மார்ஷல் கிங் ரிலேயத்துல இருக்கான். என்னால அதை ரீச் கூட பண்ண முடியல. இப்போ நான் என்ன பண்ணும்? நான் என்னையே கொண்டுக்கணுமா? அங்க இந்த டைம்ல தான் நம்ம லேனும் கரெக்டா அந்த செக்டுக்கு வந்திருப்பான். வந்துட்டு, மாஸ்டர் நான் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம். லேனு, நான் தான் ஆல்ரெடி சொன்னல இந்த மாதிரி 3 நாளைக்கு நான் கல்டிவேட் பண்ண போறேன்னு. அதனால யாருமே என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னல. இப்போ எதுக்காக இங்க வந்திருக்கேன்? மாஸ்டர், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஒரு புத்தகத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு ஒரே ஒரு முறை இதை ரீட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிலையில உனக்கு இந்த புத்தகம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரியுதா? 7 நாள்ல ஒரு மிகப்பெரிய வார் நம்ம செக்டுக்கும் அந்த நீங்க அவனோட செக்டுக்கும் நடக்க போகுது. அதனால இந்த மாதிரி விஷயத்த என்னால கேட்க முடியாது. மாஸ்டர், தயவு செஞ்சு இத படிச்சு பாருங்க ஒரே ஒரு முறை ப்ளீஸ். அப்படி எதுவுமே நடக்கலனா இதுக்காக நான் பனிஷ்மெண்ட்டையும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். இந்த இடத்த விட்டு போன்னு நான் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போறியா? மாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க, நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. டக்குன்னு அவளோட பவரை வச்சு சுவாஞ்சி ஐஸ் பிரின்சஸா அவ கொண்டு வரா. இதை பாக்குற அந்த லீடர் ரொம்ப ஆச்சரியமா வரான். எப்போ நீ ஸ்பிரிட் லியத்துக்கு பிரேக் த்ரூ பண்ண? நான் தான் சொன்னல, ஜஸ்ட் ஒரே ஒரு முறை இந்த புக்கை எனக்காக ரீட் பண்ணுங்க. இந்த புக்கில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, நீ எவ்வளோ முறை சொல்லும் போது நான் ட்ரை பண்றேன். அந்த புக்கை ஜஸ்ட் பார்க்குற மூலமா எவருக்குள்ள இருக்கிற அந்த கல்டிவேஷன் அது அப்படியே உயர ஆரம்பிக்குது. அவரு வித்தியாசமான உலகத்துல இருக்காரு. அங்க அதே ஜீனியம் வந்துட்டு பயங்கரமா அடின்னு அடிக்கும். அது அடிக்கிற ஒரு இடமும் மெரிடியனா அன்லாக் பண்ணும். இதனால கல்டிவேஷனோட ஃப்ளோ பயங்கரமா அதிகமாகும். அந்த பியூரான எனர்ஜியும் அப்படியே உள்ள இன்னமும் அதிகமா போகும்போது ஆளு வெற்றிகரமா ஒரு யோசிச்ச மார்ஷல் கிங் அதுக்கு கல்டிவேட் ஆகுறாரு. இதனால மத்தவங்களுக்கும் அங்க நம்பிக்கை வருது. அவ்வளவுதான், நம்ம செக்டர் நம்ம லீடர் காப்பாத்த போறாரு. சீன் அப்படியே நம்ம ஃபேங்க நோக்கி வரும். ஏதோ புக்கை வந்து வித்தால அங்க பணத்தை வச்சு இப்ப ஆளு மீட்டை வாங்கியிருக்கான். பரவாயில்ல, பல நாளுக்கு அப்புறமா இப்பதான் ஒரு நல்ல சாப்பாடை நான் சாப்பிட்றேன். இதே மாதிரி புக் ஒண்டி நல்லா வித்தா இன்னமும் என்னால நல்லாவே சாப்பிட முடியும். சரி, இதை குக் பண்ணி சாப்பிடலாம். சீன் அப்படியே ஒரு டாகியை நோக்கி வரும். அதுவும் ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்ல சிக்கனை தூக்கிட்டு பயங்கர வேகமா ஓட ஆரம்பிக்கும். ஆனா அது உண்மையிலேயே டாகியான்னு கேட்டா அதான் கிடையாது. ஏன்னா இது ஒரு உல்ஃப். பாஸ்ட்ல என்ன இருக்கும்னா ஹெவன் டிவோரிங் உல்ஃப் அப்படின்னு ஒரு ட்ரைப் வந்திருக்கு. அந்த ட்ரைப்ல யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு ஹெவியான கிரைம் வந்து பண்ணிருக்காங்க. ஆனா அது யாரு பண்ணா அப்படின்லாம் சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணாம இவன் மேல எல்லா கிரைமும் வந்திருக்கும். இந்த பர்சனோட கல்டிவேஷனும் அதனால லாக் ஆயிடுச்சு. அந்த ட்ரைபை விட்டும் கிக் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ வாழ்க்கைய ஒரு டாகி மாதிரி ஆளு வாழ்றான். அங்க இப்படியே ஓடி வரும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ அங்க இருப்பான். அங்க இதை பார்த்தோன்னே அந்த உல்ஃபும் பயங்கரமா கடுப்பாவும், அட யாரா இவன், ஒரு சாதாரணமான ஹியூமன், அதுவும் ஏன் முன்னாடி இருக்கானா, சரி அவன் அப்படியே மூச்சை விட்டலாம். அந்த உல்ஃப் என்ன யோசிக்கும்னா, என்னதான் என் பவர் அது லாக் ஆயிருந்தாலும் என்னோட பவர் அது ஒரு சாதாரணமான ஹியூமனை விட அதிகமா தான் இருக்கும் இப்படின்னு அது நம்ம ஃபேங்க முடிக்கலான்னு வரும். ஆனா நம்ம ஃபேங்கு அசால்ட்டா அப்படியே போச்சிடறான். அட என்னப்பா இது, இந்த ஸ்ட்ரீட்ல ஸ்டூபிடான டாகிஸ் எல்லாம் எதுக்காக வியர்டா வருது? வியர்டான டாகியா? ஒரு ஹியூமனுக்கு என்ன அப்படி சொல்லணும்னு அவ்வளோ தைரியமா? அங்க இதனால கடுப்போட உச்சத்துக்கு போயிட்டு இண்டிகோ ஸ்லாஷ் அப்படின்னு ஒரு பயங்கரமான அட்டாக் அங்க பண்ணும். அந்த இடமே இதனால அப்படி நாசமாவுது. அந்த டிமானிக் உல்ஃபும் ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமாவுது. அட என்ன இது, என்னோட டிமானிக் பவர் அது எப்படி மறைஞ்சு போயிடுச்சு திடீர்னு? அது பண்ண அட்டாக்கு அக்கம்பாக்கத்துல எல்லாத்துலயும் வந்திருக்கும். இதனால நம்ம ஹீரோவோட சாப்பாடும் அப்படியே நாசமாயுது. நம்ம ஃபேங்கு இதனால ரொம்ப கடுப்பாவுறான். அந்த உல்ஃபுக்கும் அவங்க என்ன பண்ணும் தெரியல. சின்ன குட்டி கியூட்டி உன்ன இப்படின்னு ஆளு கத்துவான். அதுக்கே அது பயந்து போய் அப்படியே கீழே விழும். அங்க ஸ்டில் இன்னமும் நம்ம ஹீரோ பத்தி அவங்க 3 பேருக்குமே அங்க தெரியல. 3 பேருமே யோசிக்கிறாங்க, ஆமா இந்த பர்சன் உண்மையிலேயே யாரு இப்படின்னு. அங்க 3 பேருமே ரொம்ப ஆச்சரியமாவ அங்க குஞ்சானோ அங்க லேண்ட் கிட்ட நம்ம சீக்கிரமா மவுண்டனுக்கு கீழே இருக்கிற அந்த பர்சனை எப்படியாச்சும் நம்ம சந்திக்கணும். ஆனா மாஸ்டர் இந்த டைம்லயா? ஏன்னா லேண்ட்ஸோ செக்ட் கூட கூடிய சீக்கிரத்துல நம்மளுக்கும் அவங்களுக்கும் பேட்டில் வந்து ஏற்பட போகுது. நீங்க இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மார்ஷல் கிங் ரிலியத்துக்கும் ரீச் பண்ணீங்க. அப்பனா நீங்க என்ன உங்களோட ரிலியத்தை ஸ்டேபிளைஸ் பண்ண போகுது இல்லையா என்ன? அந்த செக்டோட லீடர் நீங்க ஜுவாங்கு அவனை தோக்கடிக்கிறதுக்கு நான் மார்ஷல் கிங் ரிலியத்தை ரீச் பண்றது உண்டி போதுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபேங்க நோக்கி வரும். ஆளு அந்த உல்ஃபை தூக்கின்னு வீட்டுக்கு போயின்னு இருக்கான். அந்த உல்ஃபும் அங்க முழிச்சுக்கும். அதுக்கும் ரொம்ப கோவமாவுது. ஒரு ஆர்டினரியான மனுஷன், அதாவது மாட்டல், இவனை மாதிரி ஒரு பர்சன்லாம் என்ன கட்டி போட்டு
எப்படி இப்படி கொண்டு போக முடியும்? அந்த உல்ஃப் அங்க தப்பிச்சு பயங்கர வேகமா நம்ம ஃபேங் மேல தாக்கும். ஆனா அதனால ஃபேங்க்கு பெருசாலாம் எதுவும் ஆகல. அட என்னப்பா இது, இந்த டாகி எப்படி கீழே வந்துச்சு? சரி இந்த பேஸ்கெட்ல ஒழுங்கா போட்டுடலாம். அங்க பேஸ்கெட்டுக்குள்ள போட்டுட்டு ஆளு போகும்போது பேஸ்கெட்டும் அப்படியே குலுங்கும். உள்ள ஒரு லெஜெண்டரியான ஆர்டிஃபேக்டால கிரியேட் பண்ண ஒரு கிச்சன் நைஃப் இருக்கும். அது அப்படியே அந்த உல்ஃப் மேல விழலான்னு போகும். எப்படியோ அது தப்பிக்குது. நம்ம ஃபேங்க பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆர்டினரியான கிச்சன் நைஃப் அங்க தெரியலாம். ஆனா அந்த உல்ஃபுக்கு அங்க தெரியும் இது ஒரு லெஜெண்டரியான ஆர்டிஃபேக்டால கிரியேட் செய்யப்பட்ட ஒரு பயங்கரமான நைஃப்னு. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது. அங்க நம்ம லேனு அந்த வயசான ஒரு குஞ்சன் ரெண்டு பேருமே நம்ம ஃபேங்க தேடி அவனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு போர்டை வச்சிருக்கான். அந்த போர்டு அவங்க ரெண்டு பேரையும் ஸ்கேன் பண்ணிக்குது. அவங்கள பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்படியே டிஸ்ப்ளே ஆகுது. இந்த போர்டை ஆளு எதுக்கு வச்சிருப்பானா, இந்த மாதிரி யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க இப்படின்னு அனலைஸ் பண்றதுக்கு தான் நம்மால இங்க போர்டையே வச்சிருப்பான். அங்க வயசானவருக்கும் என்னன்னு தெரியல. ஆமா உனக்கு அது ஃபீல் ஆச்சா? ஏதோ அந்த போர்டு நம்மளையே உத்து பாக்குற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து என்னோட இமேஜினேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். அங்க லேனு வந்துட்டு எங்க செக்டோட லீடர் குன்சேங் அவரு உங்களை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்காரு. ஐயோ எம்மா வெயிட் பண்ணுமா இருமா, எதுக்காக நீ பேசுன? இந்த மாதிரி ஒரு பயங்கரமான பர்சன் இங்க வாழ்றானா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு ரீசன் வந்து இருக்கதான் செய்யும். அதனால அவருக்கு இப்பயே நம்மளோட ஐடென்டிட்டியை பத்தி சொல்ல வேணாம். இதனால நம்ம குன்சேங்கும் போகும்போதே அங்க சொல்லுவாரு, பாஸ் நீங்க வந்து இருக்கீங்களா? ஹலோ சார் நீங்க இருக்கீங்களா பாஸ் இப்படின்னு அவரும் சொல்லிங்கன்னு அங்க வருவாரு. ஆனா அங்க யாருமே இருக்கிற மாதிரி இல்ல. ஆனா லேனுக்கு ஏதோ ஒரு பையனோட சவுண்ட் அவங்க கேக்குது. அந்த பையன் வேற யாரும் இல்ல, நம்ம குன்னு அவன் தான். அங்க இந்த மாதிரி ஒரு சவுண்டை கேட்டோன்னே அந்த பையனோட சவுண்டை நோக்கி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க இப்படி அவங்க போகும்போது நம்ம ஃபேன் கிரியேட் பண்ண அந்த ஆர்ட்ஸ் அது தன்னால பெயிண்டிங்கை விட்டு அங்க வெளியில வரும். அதுவும் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குமா. அதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேருக்கு சுத்தமா அல்ல. ஏன்னா அது டாவோட ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கான ஒரு ஆர்ட். அது இந்த ஆர்ட்ஸ் வேற இங்க இருக்கா, இதனால இதுங்களுக்கு பிரச்சனையாக கூடாதுன்னு நம்ம லேனு குன்சாங்கு இவங்க ரெண்டு பேருமே அப்படியே குனிஞ்சு தெரியாதபடி அங்க இருந்து போவாங்க. ஆனா அந்த ஆர்ட்ஸா இருக்கிற அதுங்களுக்கு அங்க தெரியும் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அங்க போறாங்கன்னு. அதுங்களுக்கும் ஆசையா இருக்கும் மத்தவங்களுக்கு நம்மளோட பர்ஃபார்மன்ஸை காட்டணும்னு. இதனால அதுங்களோட பர்ஃபார்மன்ஸ் அங்க பண்ணும். பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கும். நம்ம குன்சனுக்கும் என்னன்னு தெரியல, அவனோட எனர்ஜி அது அடுத்த ரிலேயத்துக்கு ஃபோர்ஸபிளி அங்க பிரேக் த்ரூ ஆக ஆரம்பிக்குது. ஆனா நல்ல வேலை அப்படி ஆகுறதுக்குள்ள நம்ம குன்னு அவன் அப்படியே தண்ணியை தெளிச்சு எப்படியோ ஸ்டாப் பண்ணிடுறான். அப்படி கல்டிவேட் ஆகி முன்னேறி போறது நல்ல விஷயம் இல்ல, அதுல ஏகப்பட்ட டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. நம்ம குன்னை பார்த்தோன்னே அவரு என்னன்னா நம்ம குன்னு ஒரு இம்மார்டல் பாஸ் அப்படின்னு நினைப்பாரு. அங்க குன்னும் கேக்குறான், ஆமா என்ன என்னோட பாஸை மீட் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்களா? ஆமா நாங்க அதுக்கு தான் வந்திருக்கோம். ஆனா நீங்க நான் தான் எங்க மாஸ்டருக்கு ஒரு டைரக்டான சிங்கிள் டிசைபிள். அதே மாதிரி இந்த இடத்தோட ஒரு தனி ஸ்டாஃப்னு சொல்லலாம். நான் வேற இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணணும், இல்லனா அவ்வளவுதான் மாஸ்டர் வந்து என்ன பயங்கரமா கத்துவாரு. நீங்க மாஸ்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அவரு கூடிய சீக்கிரத்துல வந்துருவாரு, அதுக்கப்புறமா நீங்க பேசிக்கலாம். ஆனா இதை கேக்குற நம்ம குன்சாங்க அந்த ட்ரைனிங் வந்து ஏதோ ஒரு பெரிய அளவுல ஒரு டெக்னிக்கை வந்து கிராண்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சு அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்த பயங்கரமா கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஈஃபேங் அங்க வருவான். ஈஃபேங் வந்த உடனே அங்க லேனு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த புக்குக்கான காசு அங்க கொடுக்குறான். அதனால நம்ம ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இப்ப காசு இருக்கு, சமைச்சு சாப்பிடலாம்ல. இப்ப நைட்டு வேற ஆயிடுச்சு, இவங்களை அப்படியே போக விட்டா சரியாவும் இருக்காது. அதனால ஆளு ஆஃபர் பண்றான், இங்கே தங்குங்க நான் உங்களுக்கு சமைக்கிறேன் இங்கே சாப்பிடலான்னு. ஆனா திடீர்னு நம்ம ஹீரோ பின்னாடி பயங்கரமான டிமானிக்காரா நிறையவே வர மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனால அவங்க பதற ஆரம்பிப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவும் போகும்போதே அங்க சொல்றான், ஜஸ்ட் இங்கே வெயிட் பண்ணுங்க நான் இப்பயே சமைக்கிறேன் கொஞ்ச நேரத்துல. அவங்களாலயும் எதுவும் சொல்ல முடியல, அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. கிச்சனுக்கு வந்துட்டு ஆளு சமைக்கணும்ல, இதனால ஆளு பயங்கரமா சாப்பிங் பண்ண ஆரம்பிப்பான். அவங்க ரெண்டு பேரு கண்ணுக்கு என்னன்னு தெரியல, அந்த சாப்பிங் ஸ்டைல் அதுவும் ரொம்ப டிவைனா அங்க தெரியுது. அவங்க ரெண்டு பேர் வேற நல்லா குறு குறுன்னு அப்படியே நம்ம ஹீரோவே பார்த்துன்னு இருப்பாங்களா. இதனால நம்மால யோசிக்கிறான் அவங்களுக்கு ரொம்ப பசியா இருக்குன்னு. வெளியில வரும்போதே நம்ம ஈஃபேங் அவங்க சொல்றான், உங்களுக்கு ரொம்ப பசி இருக்குதுன்னா உள்ள டேபிள் மேல ரேடிஷ் இருக்கும், ரேடிஷ் வேணும்னா நீங்க சாப்பிடலாம். உள்ள வந்த உடனே லேண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ரேடிஷை சாப்பிடுவா. இதனால என்னன்னு தெரியல, ஏதோ சொர்க்கத்துக்கே போன மாதிரியும் அவளோட உடம்புல பயங்கரமான எனர்ஜி ஃப்ளோ ஆகுற மாதிரி அங்க ஃபீல் ஆகுது. அந்த வயசான ஒரு வாயில போட்டோடனே அவருக்கும் அதே மாதிரி அங்க ஃபீல் ஆகுது. இந்த டைம்ல கரெக்டா அந்த உல்ஃபும் பேஸ்கெட்டை விட்டு வெளில வருமா, ஒரு பயங்கரமான ஆரவும் அப்படியே அந்த இடம் முழுக்க பரவும். குன்ஷானுக்கு அந்த ஆராவை பார்த்தோன்னே அங்க தெரியுது அது வேற எதுவும் இல்ல, ஹெவன் டிவோரிங் உல்ஃப். அதானே இது. அவங்களுக்கு சுத்தமா அல்ல, பயந்து போய் வெளியில தெச்சுக்கின்னு ஓடி வராங்க. ஃபேங் கிட்டயும் அவங்க ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா இருக்க சொல்றாங்க. ஃபேங்க் அங்க புரியல, ஆமா உள்ள அப்படி என்ன இருக்கு, எதுக்காக இவங்க பயப்படணும்னு. நம்ம ஃபேங்கும் உள்ள பார்க்க உடனே அது பயந்து போன பூனை மாதிரி அப்படியே உள்ள போய் உட்காந்துக்கும். அங்க லேனும் சொல்றான், மாஸ்டர் நம்ம டீமன் உல்ஃபை சாப்பிட்டோம்னா கண்டிப்பா அந்த டீமன் உல்ஃபோட கிளான் அவங்க
இருந்தாலும் நம்மள அப்படியே விட மாட்டாங்க. வாழ்க்கை முழுக்க பின்தொடர்ந்து வந்துகின்னே இருப்பாங்க. ஆமா, நீ சொல்ற விஷயமும் ஒரு வகையில உண்மைதான். ஏன்னா அந்த ஆளுங்க மார்ஷல் ஸ்டேஜ் ரிலியத்துக்கும் மேல இருக்காங்க. நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு இப்போ வந்து தெரியலையே. இன்னொரு சைடு நம்ம ஃபேங்க அத பிரியாணி போட்டுடலாம் சொல்லி வெட்டலான்னு போவான். அங்க குன்னு வந்துட்டு, மாஸ்டர் மாஸ்டர் இது என்ன இது? இது ரொம்ப கியூட்டா இருக்கு. இந்த டாகிய நம்மளே வச்சுக்கலாமே. ஏன்னா இது ரொம்ப கியூட்டாவும் ரொம்ப அழகாவும் இருக்கு. ஆனா இத பிரியாணி போட்டு நம்ம கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசனே. இதை கேட்கிற நம்ம குன்சாங்கும் லேனும், ஐயையோ அதெல்லாம் இல்ல சாமி, எங்களுக்கு வந்து பசிக்கல, வயிறு ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கு, நீங்க வந்து தாராளமா அதை வெட்ட வேணாம். அவங்க 2 பேரும் வேற ரொம்ப கியூட்டா நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பார்ப்பாங்களா. இப்போ அவங்களே இப்படி சொல்லும் போது சரி நம்ம இந்த டாகியை வச்சுக்கலாம். அங்க டாகி அப்படின்னு திரும்பவும் சொல்லும் போது ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாவும் ஆறாவ வெளிப்பத்தோம். ஆனா ஒரு சைடு நம்ம ஹீரோவோட பவர் அது லிட்டரலா காட் அளவுக்கு பயங்கரமா இருக்குமா. அதனாலயே வேற என்ன பண்ண முடியும், அமைதியா ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான் இங்க இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அதுக்கு புரியுது. முகத்தையும் அதுக்கேத்த மாதிரி அது வச்சுக்கும். வெளியில அவங்க 2 பேருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அந்த குன்னு அந்த உல்ஃப ஒரு டாகி ஆளு வச்சுக்க போறானா, நம்ம ஈஃபேங்கோட உண்மையான டிசைபிளா இருக்கிறதுக்கு இந்த பர்சனுக்கு தகுதி இருக்குப்பா. ஆனா மாஸ்டர் நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா, நம்ம குன்னு அவன் கிட்ட கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எந்த விதமான டேலண்டும் இல்ல. அப்படியெல்லாம் சொல்ல வேணாம். ஏன்னா நல்லா யோசிச்சு பாரு. இப்போ இதுதான் விஷயம்னா எதுக்காக நம்ம ஹீரோ அவனை ஒரு டிசைபிளா அங்க மாத்தணும். என்னதான் ஆளு ஒரு ஆர்டினரியான பர்சனா இருந்தாலும் கண்டிப்பா அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயத்த நீ நல்லா நோட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மார்ஷல் ஆர்ட்ஸோட இந்த ஹாலு அங்க இருக்கிற அந்த பெயிண்டிங், அதுக்கப்புறம் நம்ம இப்ப சாப்பிட்ட அந்த ரேடிஷ் எல்லாமே ஒரு இம்மார்டல் ஹர்புக்கு சமம். அதாவது லிட்டரலா அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, அந்த அளவுக்கு ரேரு. அதுக்கப்புறம் நம்ம குன்னு ஆளு கிட்ட கல்டிவேஷனுக்கான எந்த விதமான டேலண்டும் இல்ல. ஆனா அப்படி இருக்கும் போதும் பயங்கரமான டிவோரிங் உல்ஃப் அதை பார்த்து நம்ம குன்னு பயப்படவே இல்ல. அதே மாதிரி நம்ம ஹீரோ கையில இருக்க அந்த கிச்சன் நைஃப் அதை நீ பாத்தியா, அதுல 7 கலர்டு ஹோலி நைட்டோட லைட் அது எமிட் ஆகுது. 7 கலர்டு ஹோலி நைட் அப்பனா அது அதேதான் ஹோலி டியர்ல இருக்க ஒரு டிவைன் வெப்பன் தான் அது. இப்போ அதை உண்டி நம்ம எப்படியாச்சு அவரு கிட்ட இருந்து கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வாங்கினா கண்டிப்பா அந்த நீங்க சுஹானு அந்த பர்சனை எதிர்த்து சண்டை போட இது உதவியா இருக்கும். இதை கேட்டவுடனே உடனே நம்ம லேனு முன்னாடி போயிட்டு, ஃபேங் அதை வந்து எங்களுக்கு கொடுக்க முடியுமா, கிச்சன் நைஃபை கொஞ்சமா நீங்க பார பண்ணீங்கன்னா எங்களுக்கு அது உதவியா இருக்கும், சீக்கிரமா நாங்க கொண்டு வந்து ஒப்படைக்கிறோம். ஆனா இதை கேட்டவுடனே நம்ம கிங்ஷானு நம்ம லேனை அப்படியே ஸ்டாப் பண்றாரு. ஏன்னா அவருக்கு பயமா இருக்கு. ஏன்னா இவ எசக பொசக ஏதாச்சும் சொல்லிட்டு அது நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆயிடுமா அப்படின்னு அவருக்கு ஒரு பயம். அட அவ சொன்னதுக்கு அந்த மாதிரி மீனிங் அப்படியா விஷயம், எனக்கு வந்து அப்ப புரியல. என்னடா இது நீங்க இந்த கிச்சன் நைஃபையே பார்த்துன்னு இருக்கீங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது அதுக்கு ரீசன் இதானோ. தாராளமா நீங்க வச்சுக்கலாம், அப்புறமா நீங்க கொடுங்க, அவ்வளவுதான். இதை கேட்டோடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ரொம்ப நன்றி, கண்டிப்பா நாங்க இதுக்கு ஏதாச்சும் ஒரு முறையில ரீபே பண்ணுவோம். வாங்கல நம்ம வந்து சாப்பிடலாம். இல்லங்க நீங்க இந்த விஷயத்த பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம், அதனால இதுவே போதும், நாங்க வந்து போறோம் அப்படின்னு அவங்களும் அந்த இடத்தை விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் செட்டுக்கு வந்த உடனே நம்ம லேனு அங்க இருக்கிற ஒரு ட்ரைனிங் ஏரியாவுக்கு அவங்க வர சொல்றாங்க. ஏன்னா நம்ம கிங்ஷானு ஒரு டிவைன் லெவல்ல இருக்க வெப்பனை இப்போ டெஸ்ட் பண்ண போறாரு. இந்த வெப்பன் நம்ம கிட்ட இருக்கு, கண்டிப்பா நம்மளால நிங் சுஹானு அந்த பர்சனை தோக்கடிக்க முடியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த பெட் பண்ணேன். ஏன்னா அவங்க செட்டு மூலமா தொடர்ந்து எங்க செட்டுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகினே இருந்துச்சு. அதனால அவங்க கிட்ட நான் சொன்னேன் 10 வருஷத்துக்கு அப்புறமா நான் கண்டிப்பா மார்ஷல் கிங் ரிலியத்தை ரீச் பண்ணுவேன், அதே மாதிரி செக்ட் வாலியும் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். மார்ஷல் கிங் ரிலியத்துக்கு நான் சொன்ன மாதிரியே இப்போ ரீச் பண்ணிட்டேன். ஆனா இப்போ 2 நாள்ல அந்த பேட்டில் ஆரம்பிக்க போது இது எல்லாத்துக்குமே ஒரு எண்டை நான் தான் போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அதுக்காக என் கிட்ட ஒரு ஹோலி லெவல்ல இருக்க ஒரு டிவைன் வெப்பன் வந்து இருக்கு. ஒரு சீனியர் பிரதரை நான் கீழே மீட் பண்ண அவரு மூலமா தான் இந்த டிவைன் வெப்பன் என் கிட்ட இருக்கு. அப்பனா நீங்க என்ன சொல்றீங்க, அப்போ கண்டிப்பா உங்களால இந்த வால்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்களா? என்னால அந்த விஷயத்த உறுதியா சொல்ல முடியாது. கண்டிப்பா இந்த வால்ல நம்ம ஜெயிப்போமா இல்ல தோத்து போவோமான்னு. ஏன்னா இந்த டிவைன் வெப்பன் இது ஒரு பயங்கரமான வெப்பன் தான். இருந்தாலும் என் கையில இது எந்த அளவுக்கு பவர்ஸை வெளிப்படுத்தும் அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. இந்த பேட்டல்ல என்ன ஆக போகுது அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா எனக்காக நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்த பண்ணணும். நம்ம செக்டோட ஃப்ளேம் பர்லா இருக்கிற அந்த அல்டிமேட் ட்ரெஷர் அதை நம்ம ஈஃபேங்குக்கு நீங்க கொடுக்கணும். அட நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, அது நம்ம செக்டோட ஒரு அல்டிமேட்டான ட்ரெஷர், அதை நம்ம எதுக்காக அவர்கிட்ட கொடுக்கணும்? அல்டிமேட்டான ஒரு ட்ரெஷரா? நான் தோத்துட்டேனா? ஃபர்ஸ்ட் நம்ம உலகத்துல இந்த செக்ட் இருக்குமா அப்படின்னே ஒரு டவுட் தான். அங்க இதுக்கப்புறம் ஆளு அங்க ட்ரை பண்ணி பார்ப்பான். அங்க ஒரு முறை ட்ரை பண்றான், எதுவுமே ஆகல. திரும்பவும் இன்னொரு முறை ட்ரை பண்றான், அங்கேயும் எதுவுமே ஆகல. ஐயோ என்ன ஆச்சு, எதனால இது வேலை செய்யல? இது என்ன ஒரு ஆர்டினரியான வெப்பன் தானா? எல்லாமே போச்சு, நாசமா போச்சு. அவரு மனசு உடைஞ்சு போய் உட்காருவாரு. ஆனா அந்த டைம்ல தான் திடீர்னு அந்த ஸ்டோனு பயங்கரமா உடைஞ்சு போகுது. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க.
இருக்காங்க. அங்க ஒரு பர்சனும் கேக்குறான், ஐயா அது வந்து எப்படிப்பட்ட ட்ரெஷர், ரொம்ப ஆக்ரோஷமாவும் பயங்கரமாவும் இருக்கு. அது ஹெவன்ஸோட சீக்ரெட்டுப்பா, அது என்னால இப்போ ரிவீல் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஈஃபேங் நோக்கி வரும். ஆளு வைனாகுலர் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்கான். ஆமா மாஸ்டர், இது எதுக்கு? நீ கேள்விப்படலையானே? ரூமர்ஸ் படி பார்த்தா இன்னமும் ஒரு 2 நாள்ல ஒரு பயங்கரமான பேட்டில் ஒரு 2 செட்டுக்கு இடையில ஏற்பட போகுது. அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்பா பிசினஸுக்கு. அங்க இந்த டைம்ல ஏதோ எரிக்கல் மாதிரி பயங்கரமா அந்த இடத்துல பரவி போக ஆரம்பிக்குது. அது வேற எதுவும் இல்ல, இப்போ உடைஞ்சு போன அதே கல்லுதான். பாக்குற நம்ம ஆளுங்க இது ஏதோ ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு யோசிப்பாங்க. அதனாலயே அதை பார்த்து விஷஸா அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல மீல் வந்து கிடைக்கணும், நிறைய பணம் வந்து வேணும், நாங்க சீக்கிரமா பணக்காரங்களா மாறணும். இதுக்கப்புறம் பேட்டிலுக்கான அந்த நாளும் வரும். இப்போ அங்க பேட்டில் வந்து ஆரம்பிக்க போகுது. அதனால மக்கள் எல்லாரையுமே அவங்க எவாக்குவேட் பண்றாங்க. நார்மலா எப்போ இந்த மாதிரி பேட்டில்லாம் ஆரம்பிக்குமோ அந்த டைம்ல இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு போற மாதிரி இருக்கும். இந்த செக்டுக்கு இடையில இந்த மாதிரி பேட்டில்லாம் ஏற்படும் போது இங்க பெரிய அளவுல சஃபர் ஆகுறது இங்க இருக்கிற மக்கள் தான். எல்லாருமே ஒரு திசையில போகும்போது அந்த இடத்துல நம்ம ஈஃபேங்கும், அட எல்லாருமே இங்க வாங்க, இது வந்து ஒரு நல்ல இடமா இருக்கு, இங்க இருந்து பயங்கரமான வியூ உங்களுக்கு கிடைக்கும் அந்த பேட்டில பார்க்க. அட என்னப்பா இவரு சொல்லிருக்காரு, இந்த இடத்துல இருந்து என்ன தெரியும், இதுக்காகவே கைவசமா இருக்கு 8x ஸ்கோப். இது இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப கிளியராவே தெரியும். அவ்வளவுதான். இதை கேட்டோன்னே ஒன் பை ஒன் நிறைய பேர் அதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு பேட்டலுக்கு நிங் சுவான் ஓ அந்த பர்சனும் வந்திருக்கான். இன்னைக்கு வரட்டும் அந்த குன்ஷாங்கோட மொத்த சக்தியும் இந்த உலகத்தை விட்டு நான் எரேஸ் பண்ணாம நான் விட மாட்டேன். இதை கேட்கிற நம்ம கிங்ஷானும், இந்த இடத்துல உண்மையிலேயே பேட்டலே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள உனக்கு அந்த அளவுக்கு தகுதி ஆயிடுச்சா யாரு ஜெயிக்க போறான்னு. அங்க இதே மாதிரி 2 பேருமே பயங்கரமா தாக்குறாங்க. நீங்க அவரோட அட்டாக்ஸை பிளாக் பண்றதும் டாச் பண்றதும் தொடர்ந்து அவர் பண்ணிக்கினே இருக்காரு. 2 பேரோட ஸ்பிரிச்சுவல் பவரும் அப்படி கிளாஷ் ஆகுது. நீங்களுக்கும் இவனை பார்க்கும் போதே அங்க தெரியுது குன்ஷாங் இவனும் மார்ஷல் கிங் ரிலேட்டுக்கு வந்துட்டானு. ஆனா என்னதான் ஆளு ரீச் பண்ணியிருந்தாலும் இப்பவும் என்ன விடவும் அவன் ரொம்ப பின்தங்கி தான் இருக்கான். அங்க குன்ஷானை அப்படியே தள்ளி விட்டு ஒரே பஞ்சில ரொம்ப தூரமா தள்ளி வரான் நம்ம குன்ஷானோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. இப்பதான் கிங்ஷானுக்கும் அங்க தெரியுது ஆல்ரெடி நம்ம நீங்க மார்ஷல் கிங் ரிலேட்டோட 3rd ஸ்டேஜ்ல இருக்காரு. ஹே நீ என்னதான் மார்ஷல் கிங் ரிலேத்தையே ரீச் பண்ணாலும் இந்த இடத்துல நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி டிசைட் ஆயிடுச்சுப்பா. அப்பனா நீ வந்து என்னை ஏமாத்திட்டியா? இல்ல உன்னை யாரு ஏமாத்தணும், நீ ஆல்ரெடி ஒரு முட்டாள் தண்டா பைத்தியக்காரா. அங்க கிங்ஷானை பயங்கர வேகமா அவன் பஞ்ச் பண்றான். கிங்ஷானும் எப்படியாச்சும் தடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாரு. ஆனா பின்னாடி வந்து அடிச்சு இதே மாதிரி தொடர்ந்து மூஞ்சு உடம்பு இப்படின்னு மாத்தி மாத்தி அடிக்கிறாரு. அங்க 3 குளோனை வர வச்சு கிங்ஷாங்கோட நிலைமைய மோசமாக்குறான். அப்படியே கீழேயும் தூக்கி அடிக்கிறான். அங்க கிங்ஷானுக்கு இப்பதான் புரியுது நீங்களோட பவர் லெவலுக்கும் இவரோட பவர் லெவலுக்கும் எந்த அளவுக்கு பவர் டிஃபரன்ஸ் அங்க இருக்குன்னு. அவரு கிட்ட இருக்கிற அந்த வெப்பனை பயன்படுத்தினா இப்போ வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவர் யோசிப்பாரு. ஃபைட் ரொம்ப ஆக்ரோஷமா போயிருக்கும். அந்த இடத்துல இதை பாக்குற அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். எல்லாமே ஒரு கிளியரான வியூவா இவங்களுக்கு தெரியுது. அங்க இருக்கிற ஒரு பர்சனுக்கு புரியல எதுக்காக நீங்க இதை பார்த்துன்னு இந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகணும், உங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு நல்லா தெரியுது. ஆமா அந்த பஞ்ச் இருக்கே அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுப்பா. அங்க இதை கேட்ட உடனே அவனுக்கும் அந்த பொருளை வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆர்வம் ஆகுது. இதனால நம்ம ஃபேங் கிட்ட கேட்க இதை கேட்கிற நம்ம ஃபேங்கோ, உனக்கு விற்கணும் அவ்வளவுதானே, தாராளமா என்னால விற்க முடியும், ஆனா இப்போ முன்ன இருக்கிறத விட இதோட பிரைஸ் அது 3 மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கு, ஓகேவா? இதை கேட்கிற ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாவும் அங்க கத்த ஆரம்பிக்கிறான். ஐயோ இதெல்லாம் சரியே இல்ல, எங்க 2 பேரோட ஸ்ட்ரென்த்துக்கு இடையிலயும் பெரிய அளவுல கேப் வந்து இருக்கு. மாஸ்டர் ஈஃபேங்கோட மார்ஷல் ஆர்ட்ஸ் புக்கை ஒண்டி நான் படிக்கலன்னா அவ்வளவுதான், இப்போதைக்கு என் நிலைமை மோசமா இருக்கும், நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். ஆனா ஏதோ ஒண்ணு இப்பவும் என் கிட்ட அந்த ட்ரம் கார்டு அது வந்து இருக்கு, அதை பயன்படுத்துறதுக்கான சரியான டைம் அது இதுதான் நினைக்கிறேன். என்ன ஆச்சு, உன்னோட ட்ரம் கார்டை நீ பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறியோ? காட்டு, உன்கிட்ட ஒரு டிவைனான வெப்பன் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். அட இந்த விஷயம் இது வந்து உனக்கு எப்படி தெரியும்? இப்போ இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா எங்க செக்டர்ல யாரோ ஒருத்தங்க ஒரு ட்ரேடரா அங்க இருக்காங்க. பின்னாடி ஒரு பர்சன் வரான், ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம லேனோ கிங்ஷானோ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அந்த டிவைன் வெப்பன் கிடைச்சிருக்குன்னு. அங்க நீ என்ன யோசனை இருக்க, உன்கிட்ட இருக்கிற அந்த ட்ரம் கார்டை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியும்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்ல, உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஆளு ஏதோ ஒரு ஃபார்மேஷன் மாதிரி கிரியேட் பண்றான். ஒரு ஃபர்பிடனான ஜோன் அங்க திடீர்னு அப்பியர் ஆகும். அதுக்குள்ள இருந்து யாருக்குமே தெரியாத ஒரு ஃபர்பிடனான டிவைன் வெப்பன் அதுவும் திடீர்னு அப்பியர் ஆகுது. இதோட பேரு சோல் டிவோரிங் ஸ்வாடு. இது ஒரு ஃபர்பிடனான வெப்பனை இதுக்கு முன்னாடி அந்த செக்டோட ஒரு மெம்பர் இதை ஃபர்பிடன் ஆக்கி வச்சிருந்தாரு. ஏன்னா இந்த ஸ்வாடு எப்பெல்லாம் வெளியில வருதோ அப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் அழிவாதான் இருக்கும். நான் இந்த ஸ்வாட் அப்பியர் ஆகும் போது 10,000க்கும் மேல அந்த ஏரியா முழுக்க இருக்கிற லிவிங் சோலை அது அப்படியே கன்சியூம் பண்றோம். இப்போ ஒண்டி அந்த ஸ்வாடு 1 மில்லியனுக்கும் மேல ஏகப்பட்ட சோலை கன்சியூம் பண்ணி வச்சிருக்கு. அதே மாதிரி இது யாரு வில் பண்ணி நிக்கிறாங்களோ அவங்களோட 10 இயருக்கான லைஃப் பேன் அதையும் இது கன்சியூம் பண்றோம். குன்ஷாங்
எங்க செக்டோட ஒரு பயங்கரமான ட்ரெஷர் என்கிட்ட இருக்கு. முடிஞ்சா நான் பண்ண போற அட்டாக்ல இருந்து தப்பிச்சு காட்டுறா. டேய் நீங்க கண்டிப்பா என்னோட டிவைன் வெப்பனு அது உன்னோட வெப்பனை உடைக்காம விடாது. அத பாக்குற நீங்க அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்க யோசிக்கல போயும் இந்த மாதிரி ஒரு பேட்டலுக்கு கிச்சன் நைஃப நீங்க கொண்டு வருவீங்கன்னு. அங்க நம்மளுக்கும் இப்போதாங்க புரியும் சோல் டிவோரிங் ஸ்வாட் அது எப்படிப்பட்ட ஸ்வாட்னா அதோட ஆறா பரவுச்சுனாலே போதும் அவ்வளவுதான் அங்க இருக்கிற வெப்பன் எல்லாமே சப்ரஸ் ஆயிடும். ஐயோ நான் வசமா மாட்டிக்கினேன், நான் என்ன பண்றது, செத்த கடவுளே காப்பாத்து. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சோல் டிவோரிங் ஸ்வாட வச்சு வெறுமா ஒரே ஒரு அட்டாக் தாங்க பண்ணுவாரு. இதுக்கே அங்க ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் ஆகுது. அந்த இடம் முழுக்க புகை மூட்டமா இருக்கும். அங்க அதை பாக்குற அந்த ஆளுங்களுக்குமே ஒண்ணுமே அங்க தெரியல. இதனால நம்ம ஃபேங் கிட்ட அவங்க ரீஃபண்ட் கேக்குறாங்க. ஐயோ என்னையா இது எல்லாமே கிளியரா தெரியும் சொன்னேன். ஆனா ஃபேங் முறைக்க அங்க சொல்லிடுறான், என்னால ரிப்பேர் தான் பண்ண முடியும், ரீஃபண்ட் எல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா ரீஃபண்ட் பாலிசி என்னோட கடையில இல்லப்பா. இதை கேக்குற மத்தவங்களுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. என்னப்பா இது என்ன கதையா இருக்கு, ஏன்னா இந்த ஐட்டம் ஒண்டி நான் கிட்டத்தட்ட 10 மடங்கு விலை அதிகமா குத்து வாங்கினேன். இதனால நம்ம ஈஃபேங்கும் சரி இந்த மாதிரி கொஞ்சம் பொறுங்க நான் பாக்குறேன் என்ன விஷயம்னு. அங்க நல்லா பார்த்தா அந்த எக்ஸ்ப்ளோஷனால அந்த இடம் முழுக்க புகை மூட்டமா இருக்கு. அதனாலயும் அந்த சோல்னாலையும் தான் அங்க எதுவுமே அங்க தெரியல. அந்த சோலும் பயங்கர வேகமா நம்ம கிங்ஷானா தொத்திக்கினே வரும். அதுவும் ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணும். இதனால கிங்ஷாங் அப்படியே அங்க விழுவான். என்னோட சோல் டிவோரிங் ஸ்வாட் இது உன்னோட சோலை சாப்பிடணும்னு பயங்கரமா துடின்னு துடிக்குதுப்பா. நான் என்ன பண்றது எனக்கு தெரியல, நான் என்ன சாக போறேனா. தூரத்துல நம்ம ஈஃபேங்கும் அட குன்ஷான் என்ன ஆச்சு எழுந்துக்கோங்க அப்படின்னு ஆளு பயங்கரமா சியர் பண்ணிருப்பான். நம்ம ஈஃபேங்குக்கு என்னன்னா இப்பயே நம்ம குன்ஷான் அங்க தோத்து போயிட்டானா அவ்வளவுதான், பிசினஸ் ஊத்திக்கும். இப்போ நிறைய பேர் ரீஃபண்டுக்கு கேட்பாங்க, நிறைய விற்பனையும் பண்ண முடியாது. இந்த இடத்துல கல்லா கட்டணும்னு சொல்லி ரொம்ப நேரத்துக்கு சண்டையிட ஆளு சூழ்நிலை இருக்கான். அங்க இப்படி ஆளு அங்க சூழ்நிலை இருப்பானா இது என்னன்னு தெரியல. ஒரு வகையில நம்ம கின்ஷானுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி அங்க தெரியும். அட மிஸ்டர் ஈஃபேங் நீங்களே வந்துட்டீங்களா, அதுவும் என்ன சியர் பண்ணவா. ஏதோ ஆளுக்கு பயங்கரமான டிவைன் பிளெஸிங் எல்லாம் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஆளு ஏதோ நம்ம ஈஃபேங்கை ஹீல் பண்ண மாதிரிலாம் அங்க ஃபீல் ஆகும். இதனால ஆளும் அப்படியே சண்டை போறதுக்கு ரெடி ஆகுறான். அங்க லேனும் பாக்குறான் குன்ஷாங்கோட ஆரா முன்ன மாதிரி இல்ல, இப்போ கம்ப்ளீட்டா அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அங்க உடனே நீங்க 1 மில்லியன் சோலை வச்சு அப்படியே நம்ம கிங்ஷானை சுத்தி வளைக்கிறான். ஆனா வெறுமா ஒரே ஒரு அட்டாக் பண்ண அந்த இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பயங்கரமான அட்டாக் வெளிப்படும். அங்க அதனால வந்த 1 மில்லியன் சோலும் அப்படியே அழிஞ்சு போகுது. அந்த அட்டாக்கோட இம்பாக்ட் அங்க ஒண்ணு நிக்கல. அந்த அட்டாக் டைரக்டா நீங்கயும் அங்க தாக்கும். இதனால நீங்களோட ஒரு கை அப்படி இல்லாம போயிட்டு நல்ல வேலை கரெக்டான டைம்ல நீங்களோட டீம்மேட் அங்க வராங்க. அங்க எப்படியும் அவங்க காப்பாத்தவும் செய்யறாங்க. நீங்களோட கேங்கும் இதை ஒரு வாய்ப்பா வச்சு பயங்கர வேகமா அவங்க தப்பிச்சு போறாங்க. கிங்ஷாங் ஷர்ட்டும் பயங்கர வேகமா அவங்கள பிடிக்கலான்னு ஓடி வராங்க. ஆனா நம்ம வயசானவரு குன்ஷான் அவரு தடுக்கிறாரு, வேணாம் போகட்டும், அவங்களுக்கு நம்ம மன்னிப்பை கொடுக்கலாம், போனா போகட்டும். ஏன்னா நம்ம மாஸ்டர் ஈஃபேங் அவரு மவுண்டன்ல இருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துன்னு இருக்காரு. அவரை பார்க்கும் போதே என்னால சொல்ல முடியுது அவருக்கு என்ன ஆசைனா இந்த மாதிரி இந்த 2 செக்டுமே இருக்கணும், எதுவுமே அழியக்கூடாது, அதான் ஆசையே. ஏன்னா அப்பதான் எல்லா விஷயமும் பேலன்ஸ்டா இருக்கும். ஆனா இவரு யோசிக்கிறது ஏதோ இதுதான். ஆனா நம்ம பயங்கரமா அங்க புலம்புறான். ஐயோ என்னப்பா இது, நான் என்ன யோசிச்சேன்னா நல்லா கல்லா கட்ட வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இந்த பேட்டில் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிச்சு. என்னால எப்படி இதுக்கப்புறம் ரிச்சா மாற முடியும். இப்ப பேட்டில் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப இடமும் அமைதியா இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேலை, வாங்க போலாம் அப்படின்னு எல்லாருமே வீட்டுக்கு அங்க போறாங்க. அங்க நம்மளும் வேற வழி இல்லாம சோகமா வீட்டுக்கு போறான். போற வழியில திடீர்னு ஒரு பொண்ணோட வாய்ஸும் கேட்கும். ஈஃபேங் அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, பெனியாங் அப்படின்னு ஒரு பொண்ணு தான். இந்த பொண்ணை 5 வருஷமா ஆளு டேட் பண்ணி நின்றுருக்கா முன்னாடி. லாங் டைம் நோ சி ஈஃபேங், நீ எப்படி இருக்க. அட நான் உன்னை மீட் பண்ணியே ரொம்ப வருஷம் ஆச்சு, வா 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 நம்ம கிஸ் பண்ணலாம். அட அதெல்லாம் வேணாம், வெயிட் பண்ணு, நான் ஒன்னும் அதுக்கு வரல, நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு வந்தேன். என்னன்னா இந்த கிங்ஷிங் ஷெட்டோட அந்த அபிஷியல் எக்ஸாம் அதை நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த செக்டோட ஒரு அவுட்டர் டிசைபிளாவும் நான் இருக்கேன். அப்படியா, இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு கல்டிவேட்டரா மாறணும் அப்படின்னு தானே உனக்கு ஆசை. ஆமா அதேதான். ஆனா கல்டிவேட்டரோட ரூல் படி பார்த்தா மாட்டலா இருக்கிற நீயும் அதாவது கல்டிவேட்டரா இருக்கிற நானும் ஒன்னா இருக்க கூடாது. அதனால ஈஃபேங் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்க ஃப்ரெண்டு தான். இது கேக்குற நம்ம ஆளு மனசு உடைஞ்சு போயிடறான். ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. அங்க இந்த டைம்ல ஒரு பர்சனும் வரான். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம்ல அதே பர்சன் தான். ஆள ஆமா பெங் என்ன ஆச்சு, எதுக்காக இங்க இருக்க. நான் உன்கிட்ட மவுண்டனான பேட்ரோலிங் தானே பண்ண சொன்னேன். அந்த பையனை பார்த்தோன்னே அவ்வளவுதான். அங்க பெங்குக்கு அவ்வளவு சந்தோஷம், அப்படியே ஓடி கட்டி அணைக்கிறான். அங்க நம்மளுக்கா பயங்கரமா கடுப்பாவுது. ஏன்னா பிரேக்கப் அது இதுன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். இந்த பையன் மேல அவளுக்கு கிரஷ் இருக்க போல. இவங்க 2 பேரும் அவங்க ஜாலியா இருக்காங்க. இதனால நம்மளும் போக
போக ஆரம்பிப்பான். அந்த பர்சனும் முறைச்சிக்கினே சொல்றான், இவன் ஒரு மாட்டெல்லாம் இருந்துட்டு என் கூட காம்பீட் பண்ண போறானா, நான் யோசிச்சிருந்தா இவனை மொத்தமா அழிச்சிருக்க முடியும். ஆனா ஆளுக்கு தெரியாது நம்ம ஆளு லிட்டரலி ஒரு காடு மாதிரின்னு. சீன் அப்படியே நம்ம நீங்க நோக்கி வரோம். அவரு முன்னாடியே அதே பர்சன் அவங்க இருக்கான். அங்க நீங்க 17 வருஷம் நான் உன்னை வளர்த்து குஞ்சன் செக்டுக்கு அனுப்புனது எல்லாமே எதுக்கு? உன் மூலமா நல்ல இன்ஃபர்மேஷன் வரும், அதை வச்சு அந்த செக்டையை மொத்தமா முடிக்கலாம் தான். நீ கொடுத்த அந்த ராங்கான இன்ஃபர்மேஷனால பாரு என்னோட ஒரு கை இப்ப பாதியா போயிடுச்சு. ஐயா சாமி கொஞ்சம் கருணையை காட்டுங்க, என்ன கொல்லாதீங்க. சரி உன்னை கொல்ல கூடாதுன்னா அதுக்கான ரீசனை நீ சொல்லு, எதுக்குன்னு. எனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க கிட்ட ஒரு டிவைனான வெப்பன் வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா யாருக்கு தெரியும் அந்த டிவைன் வெப்பனோட பவர் இந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும்னு. அப்படியாப்பா, நீ நல்லா மழுப்புனா உண்டி நான் உன்னை விட்டுணுமா என்ன? வாய்ப்பே இல்ல. ஆட ஆட இருங்க, எனக்கு வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷனும் தெரியும். என்னன்னா ஒரு மாட்டல் மூலமா தான் அந்த வெப்பன் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமான மாஸ்டர் இருந்திருக்காராம், அவரு மூலமா தான் நம்ம கிங்ஷன் அவரு மார்ஷல் கிங் ரிலேத்தையே ரீச் பண்ணாரு. அப்படியா, சீக்கிரம் ஊச்சனியோ ஊஃபேங்கியோ சீக்கிரமா இங்க வரவி. அவங்க வந்து ஒரு கொடூரமான கேங்கோட ஒரு பயங்கரமான டீமன் ஆச்சு. அவங்க எதுக்கு இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் தெரியல. நீங்க சிட்டில போயிட்டு அந்த வெப்பனையும் அந்த மார்ஷல் ரிலேத்துக்கு ரீச் பண்ண வச்ச அந்த பர்சனையும் கண்டுபிடிக்கணும். ஓகே மாஸ்டர், பண்ணிட்டா போச்சு. ஆனா அவனை உயிரோட பிடிக்கணுமா இல்ல சாகடிக்கணுமா? ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, ஆனா வேலையை முடியுங்க சீக்கிரம். இந்த மாதிரி உண்மைகளை சொன்னனால அந்த பர்சனை அவங்க பெருசா ஏதோ பண்ணல, அங்க எப்படியோ ஆளு தப்பிக்கிறான். சீன் அப்படியே நமக்கு உன்ன நோக்கி வரும். 3 நாளா நம்ம ஹீரோ வெளியிலேயே வரல. அந்த பெண் அந்த பொண்ணும் இப்போ ஏமாத்திட்டா நம்ம ஹீரோவை. இதனால ஆளு எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி யோசிக்கிறான். ஐயோ மாஸ்டர், நீங்க எசக்கு பொசக்கா ஏதாச்சும் பண்ற போறீங்க. அப்புறம் உள்ள வந்து பார்த்தா நம்ம ஈயோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஒண்ணு என்னோட பேங் அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டாடா, நான் கொஞ்சம் கொஞ்சமா சாகுறேன். எல்லாமே நமக்கு உன்னோட இமேஜினேஷன் தான், அங்க அதெல்லாம் உண்மை இல்ல. நமக்கு ஒண்ணு பயங்கர வேகமா உள்ள ஓடி வந்து பாக்குறான். புகை மூட்டமா இருக்கும். நம்ம ஈஃபேங்கு கவலைப்படுற மாதிரிலாம் இல்ல, இப்போ சேல் பண்ண காசை வச்சு நல்லா பார்பிக்யூவை சாப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த சிட்டியோட மார்க்கெட்டை நோக்கி வரும். அந்த ஊ பிரதர்ஸ் 2 பேருமே இப்போ நம்ம ஃபேங்க தான் தேடுறாங்க. ஃபேங்க் அடிக்கிறானோ இல்லையோ வழியில வர ஒரு அப்பாவியான ஆளையும் மொத்தமா அவங்க முடிக்கிறாங்க. இவங்க முன்னாடி இருக்க எல்லாரையுமே கொல்லும் போது முன்னாடி ஒரு பர்சன் வந்து வரான். அவனோட ஆராவே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த பர்சனும் முன்னாடி வந்துட்டு, ஆமா நான் இந்த மாதிரி இந்த சிட்டிக்கு எல்லாம் ரேரா தான்ப்பா வருவேன். ஆமா கிழவா, உனக்கு என்ன சாகணுமா என்ன? ஜாக்கிரதையாரு, அவன் ஒன்னும் ஒரு ஆர்டினரியான பர்சனா எனக்கு தெரியல. ஹேய் அதெல்லாம் பாத்துக்கலாம், இன்னைக்கு ஆளு நம்ம கையால சாக போறான். இந்த இடத்துல நான் சாக போறேனா, இங்க நான் சாக போதில்ல நீங்க தான். இப்படின்னு ஆளு ஒரு பவரை வெளிப்பத்த ஜஸ்ட் மிஸ் எப்படியும் அவங்க தப்பிக்கிறாங்க. அட அந்த கிழவன் என்னப்பா இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கான். அவனோட ரிலியம் அது ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாஸ்டரோட ரிலியத்தை விட அவன் பவர் லெவல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. மாஸ்டரை விட ஒரு 10 மடங்கு இல்ல 100 மடங்கு பவர் அதிகமா இருக்கு. அங்க திடீர்னு திரும்பவும் ஒரு அட்டாக் பண்ணுவாரு. இந்த வாட்டி பவர் ரொம்ப பயங்கரமா இருக்கும். எப்படியும் அவங்க தப்பிக்கிறாங்க. இவன் மார்ஷல் சேஜ் அந்த ரிலியத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். அப்பனா நம்ம தேடி வந்த அந்த பர்சன் அதுவும் இவன் தானோ? இல்ல நீ நல்லா நோட் பண்ணனா, நம்ம வரும்போது தான் இவன் ரேராவே இந்த சிட்டிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்போ அது கண்டிப்பா இவனா இருக்கலாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா அந்த பர்சன் ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அங்க திரும்பவும் ஓல்டு மேனு ஒரு பயங்கரமான பாம் டெக்னிக்கை பயன்படுத்துவாரு. அந்த டெக்னிக்கும் இவங்க மேல படலான்னு வரும். அவங்களால சுத்தமா அங்க நிக்க முடியல. ஆனா ஊஃபேங் கிட்ட ஏதோ ஒரு ட்ரம் கார்டு அங்க இருக்க, டக்குன்னு ஜென்டேங் அப்படின்னு ஒரு ஸ்டோன் அவன் எடுக்கிறான். அதை வச்சு எப்படியோ அந்த பெரிய அட்டாக்கையும் ஆளு பிளாக் பண்ணி தடுக்கிறான். இதை ஒரு வாய்ப்பா வச்சு எப்படியும் அவங்க வேற ஒரு எத்துக்கும் தப்பிக்கிறாங்க. அவங்க ஏன் அட்டாக்கையே பிளாக் பண்ணிட்டாங்களா, இவங்க யாருன்னு தெரியல. ஆனா எதுக்காகவும் இவங்க வந்திருக்காங்க, கண்டிப்பா இவங்க பிரச்சனையும் கிரியேட் பண்ணுவாங்க. இப்படின்னு பெரிய ஒரு யோசிக்கத்தோட இங்கேயே இந்த எபிசோடும் முடியுது. எபிசோட்ல நம்ம ஹீரோ கூட இவங்க சண்டை போட போறாங்க. சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நம்ம ஹீரோவை தொட முடியுமா இல்ல என்ன ஆகும்? ஏன்னா லிட்டரலா அவனெல்லாம் தொடவே முடியாது. ஏதோ ஒன்று நீங்க லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதோட மற்ற எபிசோட்ஸையும் நான் சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காம லைக் ஊண்டி போட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.